Welcome to Bingiz Kitchen. இன்னைக்கு நம்ம Bingiz Kitchenல prawn biryani எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு என்னென்ன தேவை அதை எப்படி க்ளீன் பண்ணி எப்படி செய்யறதுங்கறத இப்போ நம்ம வீடியோல பார்க்கலாம். பாருங்க prawn வந்து 1 kg வாங்கியிருக்கேன். இதை வந்து ஷார்ப்பான ஒரு கத்தியில அப்படி வச்சு லைட்டாக கீர்னிங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் வந்துடும். அது பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு ப்ரான் செய்யலாம். இப்போ பாருங்கள், வச்சு அப்படி கீறணும் அப்படின்னா இந்த கசடெல்லாம் வந்து வெளியில் வந்துடும். இதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சமைக்கலாம். அவ்வளோதான். இப்போது நல்லா தண்ணியில் வச்சு நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், அப்படி லைட்டாக இது பண்ணோன்னா எல்லா இதுவும் அழுக்கெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் நீட்டாக கழுவிட்டு இன்னொரு தண்ணியில் நம்ம கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு இதை கலந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட போகிறோம். கழுவின ப்ரானில் போட்டு நல்லா பெசரி கொஞ்சம் நேரம் ஊற வைக்க போகிறோம். ப்ரான் நல்லா ஊறிட்டுருக்கு. இப்போ ஊற வச்ச ப்ரான் இங்கே எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா பிரியாணி ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், தயிர், உப்பு, நெய், பட்டைக்கிராம் தூள், சோம்புத்தூள், அதுக்கப்புறமா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள், லெமன், அவ்வளோதான். இப்போது தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, மராட்டி மொக்கு, ஜாதிபத்திரி எடுத்து வச்சுருக்கோம். இப்போது குக்கரில் நெய் விட்டுக்க போகிறோம். மூணுலேருந்து 4 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டோம். நெய் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நல்லா நெய் சூடாயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம மராட்டி மொக்கு ஃபஸ்ட்டு போடுறோம். அதுக்கப்புறமா பட்டை, அன்னாசிப்பூ, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஜாதிபத்திரி. இது ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும் இதெல்லாம் சேர்த்தோன்னா. இப்போது லைட்டாக அதை வறுத்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். நான் ஒரு 4 பெரிய வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம மற்ற பிரியாணிக்கு சேர்க்குற அதே மசாலா, ஆனால் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ் சேர்ப்போம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. இதில் எக்ஸ்ட்ரா மசாலாஸ்ன்னு பார்த்திங்கன்னா கரம் மசாலா, மல்லித்தூள், அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் இதெல்லாம் சேர்ப்போம். நம்ம நார்மல் பிரியாணிக்கு அதெல்லாம் சேர்க்க மாட்டோம். இப்போது கொத்தமல்லி, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி சேர்த்தாச்சு. அடுத்தது புதினா,
பாருங்கள் நல்லா வதங்கியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம மஞ்சத்தூள் சேர்க்குறோம், மிளகாத்தூள், உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரம் மசாலா, பட்டை கிராம்பு தூள், சோம்புத்தூள், அதுக்கப்புறமா ஜீரகத்தூளும் மல்லித்தூள், எல்லா மசாலா ஐட்டம் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா தக்காளி சேர்க்குறோம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்க்குறோம். அது எல்லாமே நல்லா வதங்கிறதுக்காக சீக்கிரம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது விதையெல்லாம் எடுத்துகிட்டு கீறி வச்சுருக்கிற ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்தாச்சு. எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். இப்போது தயிர், கெட்டி தயிர் விட்டுக்கலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது நம்ம ப்ரான் சேர்க்க போகிறோம். இப்போது ஊற வச்சுருக்கிற எல்லா ப்ரானையும் அதில் சேர்த்தாச்சு. பாருங்கள் நல்லா மசாலாவில் பிடிக்கிற மாதிரி கிளறி விட்டாச்சு. பாருங்கள் ப்ரான்லாம் நல்லா இதாகிடுச்சு. இப்போது தண்ணி நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்தாச்சு. ஏன்னா அரிசி நான் என்னோடய அரிசிக்கு 1க்கு 1 தான். இப்போது லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அரை லெமன் தான் யூஸ் பண்ணுறேன், ரொம்ப இல்லை. இப்போ நல்லா கொதி வருது. இப்போ கொதி வந்ததுக்கப்புறமா அரிசியை சேர்த்துடலாம். அரிசி ஃபுல்லாக சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போது உப்பு காரம் எல்லாம் பார்த்துடுங்க. பாருங்கள் நல்லா ஒன்றா கிளறி விட்டுடலாம். இப்போது மூடி போட்டு விசில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ப்ரெஷர் இறங்கிடுச்சு. நம்ம ப்ரான் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ப்ரானோட நல்லா வெந்து கரெக்டாக இருக்குது, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். இப்போது கொஞ்சமாக மேலே நெய் விட்டுக்கலாம். குட்டி ஸ்பூனில் விட்டுருக்கேன், 1 ஸ்பூனு, அது டேஸ்ட்டுக்கு வாசத்துக்காக. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஃபுட் கலர் நான் விடுறேன். எனக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சேர்த்துக்க தேவையில்லை. சாப்பாடு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். சுடுதண்ணியில் கரைச்சி இதில் நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஃபுட் கலர் எடுத்து வெந்நீரில் கரைச்சி நம்ம இது மாதிரி போட்டு வச்சுட்டு விட்டுறலாம். இப்போது சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் கலர்ஃபுல்லாக சூப்பராக நம்ம ப்ரான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.